நம்ம சிதம்பரத்துல மெயின் ஏரியால இருக்கக்கூடிய டாப் 10 விநாயகர் கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில்களுக்கெல்லாம் தனித்தனியா சிறப்பான அம்சங்கள் இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு சில கோயில்கள்லாம் ஆதி காலத்துல இருந்து நல்ல விசேஷமா இருக்குது. கீழ வீதி வள்ளிவிலாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய வினைத்தீர்த்த விநாயகர் கோயில் 10வது இடத்துல இருக்கு. சின்ன செட்டி தெரு தேவராஜ விநாயகர் கோயில் 9வது இடத்துல இருக்கு. பச்சையப்பா ஸ்கூல் தெரு வேல்கட்டி பிள்ளையார் கோயில் 8வது இடத்துல இருக்கு. கமலீஸ்வரன் கோயில் தெரு தேரடி விநாயகர் 7வது இடத்துல இருக்கு. வடக்கு வீதி தில்லக்காளி கோயில் ஆர்ச் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பணி விநாயகர் கோயில் 6வது இடத்துல இருக்கு. மேல வீதி நூதனம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிறைமீட்ட விநாயகர் கோயில் 5வது இடத்துல இருக்கு. தெற்கு வீதி சண்முக விலாஸ் ஆப்போசிட்ல இருக்கிற ஆதி விநாயகர் கோயில் 4வது இடத்துல இருக்கு. காசு கடை தெரு நெல்லுக்கடை பிள்ளையார் கோயில் 3வது இடத்துல இருக்கு. அதே காசு கடை தெரு பெரியார் தெரு கார்னர்ல இருக்கக்கூடிய கூத்தாடும் விநாயகர் கோயில் 2வது இடத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கு தனியா பிரம்மாண்ட தேர்மையா அமைஞ்சிருக்குது. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கோயிலை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சிதம்பரம் டெம்பிள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்கன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலாகும் பிள்ளையார்பட்டி விநாயகர் மாதிரியே பெரிய உருவமுடைய விநாயகராகும் 18 கிலோ அரிசி மாவை கொண்டு ஒரு மிகப்பெரிய கொழுக்கட்டையை பிடித்து படைக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயில் தெற்கு வீதி ராஜகோபுரம் பக்கத்துல இருக்கிற முக்குர்ணி விநாயகர் ஆலயம் தான் நம்ம சிதம்பரத்துல என்னைக்குமே முதல் இடத்துல இருக்குது. ஆவணி வந்தது